இந்த ஒட்டுமொத்த புலன் விசாரணையும் உதயநிதியின் பின்னால் தான் போகுது, அவர்கிட்ட தான் போகுதுன்னு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறமா உதயநிதியை காப்பாற்றுறதுக்கு வேணுமா வேண்டாமா? 10 நாள் முன்னால் வரைக்கும் நம்மளுக்கு ரத்தீஷ் யாருன்னு தெரியாது. ஆகாஷ் பாஸ்கரன் ஏதோ திரைப்பட துணை இயக்குனர் அவ்வளோதான் தெரியுமே தவிர இவ்வளவு பெரிய சமாச்சாரம் நம்மளுக்கு தெரிய வரல. ஆனால் இதை விஷாகன் கிட்டேருந்து எப்படி எடுத்தாங்க நம்மளுக்கு தெரியாது. இன்னும் என்னென்ன அவங்க எடுத்துருக்குறாங்க, அந்த 5 மொபைலு 2 மதர் போர்ட்லேருந்து எவ்வளவு விஷயங்கள் அவங்க எடுத்துருக்குறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, வேறு யாருக்குமே தெரியாது. ஊடகங்களில் நாங்கள்லாம் நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், எங்கள் யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. அமலாக்கத்துறைக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது அதை வச்சுக்கிட்டு இவங்க எவ்வளவு ஆட்டம் காமிக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளால் இமேஜின் பண்ணிக்க முடியும். கண்ணாப்பின்ன அதாவது இந்த ஒட்டுமொத்த புலன் விசாரணையும் உதயநிதியின் பின்னால் தான் போகுது, அவர்கிட்ட தான் போகுதுன்னு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறமா உதயநிதியை காப்பாற்றுறதுக்கு வேணுமா வேண்டாமா? அதுக்கு தான் அவங்க கேட்குறாங்க, உரிய நீதியா உதயநீதியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் உதயநீதி தான் அப்படின்ட்டு. ஆனால் இவ்வளோ நாள் சைலண்டாக இருந்தார்ல, இப்போ வந்து அதானே சொல்கிறார், மறுபடியும் நான் அதான் சொல்கிறேன், மோடிக்கும் இடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு தானே உதயநிதி. அது அப்படின்னா அது வந்து பாருங்கள், இளம் கன்று பயமறியாத கன்று என்னவோ அது வாயில் சனின்னு தான் சொல்லணும். வாயை திறந்தா பிரச்சனை, சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது புத்தி உபயோகித்து சொல்லிருக்க வேண்டாமா?